The voice of the Lear. வணக்கம். இன்றைய மாலை பொழுது சுமார் 6:30 அளவிலிருந்து வாட்ஸ்அப் முழுவதும் ஒரு கிராபிக்ஸ் கார்டுகளா பறந்துகிட்டு இருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை சீட்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கு இத்தனை சீட்டு, நாம் தமிழர் கட்சிக்கு இத்தனை சீட்டு, அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு அப்படின்ற எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தம்பிமார்களும் தங்கைமார்களும் நண்பர்களும் நண்பிகளும் குஷி கொண்டாட்டத்துல ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம், இந்த எக்ஸிட் போல் நடத்துற நிறுவனங்கள் எல்லாமே மக்களிடம் கேட்டுதான் ரிசல்ட்டை கொடுக்குறாங்களா, இல்ல அவங்களுக்கு பிடிச்சத மக்கள் கிட்ட திணிச்சு ரிசல்ட் வாங்குறாங்களா எனக்கு தெரியல. 140 சீட்டு 145 சீட்டுன்னு சொல்றத பார்த்தா இவங்க சர்வே எடுத்த இடம் பூத்துல இல்ல போலயே. ஒருவேளை அண்ணா அறிவாலயத்தோட கேன்டீன்ல இருந்திருக்குமோ. அப்படியே ஒரு 234 சீட்டுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்த தைக்கம்? நண்பர்களே, கருத்து கணிப்புங்கிறது வேற, மக்கள் கணிப்புன்றது வேற. வெயில்ல நின்று ஓட்டு போட்ட அந்த பாட்டிக்கும் கரண்ட் பில்ல நினைச்சு கலங்குற அந்த சாமானிய மனிதருக்கும் தான் தெரியும் இந்த தேர்தலுடைய அவசியமும் வலியும் என்ன. இவங்க யாரும் கேமரா முன்னாடி வந்து இவருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்களோட மௌனம் ஒரு பெரிய மாற்றத்தை அமைதியா செஞ்சு முடிச்சதா வரலாறு. இந்த அமைதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பலம். கணிப்புகள் வரும் போகும். 2016 இதே மாதிரிதான் சொன்னார்கள். ஆனால் மக்கள் தீர்ப்பு எப்படி இருந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எடப்பாடியார் மேல மக்கள் வச்சிருக்க நம்பிக்கையும் களத்துல தொண்டர்களோட உழைப்பும் மே 4 தேர்தல் முடிவுகளா உங்க எல்லார் கண்ணு முன்னாடி வந்து தெரியும். அது வரையும் இந்த எக்ஸிட் போல் கொண்டாட்டங்கள்லாம் இருக்கட்டும், தள்ளி வை. ஆனா நிஜமான கொண்டாட்டம் திங்கட்கிழமை காலை இரட்டை இலை ஜெயிக்கும் போதுதான் ஆரம்பமாகுது. காத்திருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். சரி, நான் ஏன் இந்த எக்ஸிட் போலை மாயை என்று சொல்கிறேன் தெரியுமா? பின்னாடி ஹிஸ்டரியை போய் பார்க்கும்போது 2016 தேர்தல் ஞாபகம் இருக்கா? வந்த எல்லா எக்ஸிட் போல்லையும் நியூஸ் 7 நேஷன், ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற எக்ஸிட் போல் நிறுவனங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும்னு அடிச்சு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிவு என்னவாகிறது தெரியுமா? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா கருத்து கணிப்புகளும் தவிடுபடியாக்கி 2வது முறையாக ஆட்சிக்கு வெற்றி பெற்று ஆட்சியை அலங்கரித்தார். அன்னைக்கும் இப்படிதான் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் முன்கூட்டியே பணம் கொடுத்து பட்டாசு வாங்கி காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தது. 2011 தேர்தலிலும் அதே வரலாறு தான் உண்டு. பல சேனல்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப டைப் இருக்கிறது என்று கூறினர். ஆனால் தேர்தல் முடிவு வந்தவுடன் அதிமுக 200 இடத்திற்கு மேல ஜெயித்து இமாலய வெற்றி அடைந்தது. தமிழக மக்கள் மனது எப்பவுமே சர்வே எடுப்பவர்களுக்கு ஒன்றும், ஆனால் தேர்தல் என்று வரும்போது வாக்கை செலுத்த போவதற்கு முன்பு அவர்கள் மனசாட்சிக்கு மட்டுமே இடம் கொடுப்பார். அந்த மனசாட்சி எப்பவும் இரட்டை இலை பக்கமும், புரட்சி தலைவர் அவர்களின் பக்கமும், புரட்சி தலைவி அவர்கள் பக்கமும், தற்போது புரட்சி தமிழர்கள் பக்கமே தமிழக மக்களுடன் நின்று கொண்டிருக்கு. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் இவை அனைத்தும் புறம் தள்ளி மக்கள் மே 4 கொடுக்க போகின்ற மகேசன் தீர்ப்பாக மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்கள் மறுபடியும் ஆட்சியை அலங்கரித்து மக்களின் பாதுகாப்பையும், பெண்களின் பாதுகாப்பையும், மாணவர்களின் நலனையும் நிச்சயம் சீர்தூக்கி உயர்த்தி நிறுத்துவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.